நேரடியாக தெரிந்து கொள்ள சென்னையிலிருந்து எங்களுடைய அமைப்பினுடைய பெயர் பெண்கள் பாதுகாப்பு மற்றும் பாலின சமத்துவம் என்ற பாலின நீதி என்ற எங்கள் அமைப்பிலிருந்து செல்வதாக முடிவெடுத்து சென்னையிலிருந்து ஒரு 7 பேரும் கரூரிலிருந்து ஒரு 6 பேரும் இந்த உண்மை அறியும் நிகழ்ச்சியில் பங்கேற்று அங்கு சென்றிருந்தோம். 2 நாட்கள் எங்களுடைய ஆய்வை நடத்தினோம். அந்த நிகழ்ச்சி நடந்த இடத்திற்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு, இறப்பை சந்தித்த குடும்பங்களுக்கு என்று எல்லா இடங்களுக்கும் நாங்கள் சென்று வந்தோம். அங்கு சென்று நாங்கள் கண்டதையும் விசாரித்து அறிந்ததையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்காகத்தான் இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. உங்கள் வழியாக இந்த செய்திகள் மக்களை சென்றடைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கமே தவிர யார் மீதும் குற்றம் சுமத்துவதோ அல்லது பழி சொல்லுவதோ இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் அல்ல. பொறுப்பு யாருக்கு, அவர்கள் இனி என்ன செய்யலாம் என்பதை பற்றிய ஒரு கருத்து பகிர்வு கூட்டமாகவே இது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இப்பொழுது எங்களுடைய இந்த அமைப்பினுடைய பொறுப்பாளர்களுடன கீதா அவர்கள் இப்போ பேசுவாங்க. நான் ஒரே ஒரு கருத்து தான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இல்லை, அதுக்கப்புறம் இவங்க தான் பேச போகிறாங்க. மெயினாக நான் ஒரே ஒரு கருத்து மட்டுமே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எனக்கு எல்லோருக்குமே அதிர்ச்சி தான் அந்த சம்பவம், கரூர் சம்பவம் என்பது. இன்னும் இதுவரை இப்படி ஒரு நிலை ஏற்பட்டதில்லை. முன்னால் இதே மாதிரி இது ஒரு நடிகருடைய மற்றொரு நிகழ்விலையும் ஒரு தம்பி, ஒரு தொழிற்சங்க உறுப்பினர் அவர், அதுதான் எங்களுக்கெல்லாம் வருத்தம். அதில் அவர் போய் ஏதோ தேவையில்லாமல் தான் போய் மேடையில் ஏறி அவருக்கு கை கொடுக்கணும்னு போனபோது பவுன்சரை வச்சு அடித்து தூக்கி போட்டாங்க. எங்கள் சங்கத்தினுடைய உறுப்பினர் அவர். அதனால எங்களுக்கெல்லாம் ரொம்ப இப்படி கூட ஒரு நிகழ்வு நடக்குமாங்கிறது எங்களுக்கு புரியல. உண்மையில் நான் சொல்கிறேன், எங்களுக்கு பெரிய அதிர்ச்சி. அதே மாதிரி தான் நிறைய பேர் அப்போவும் உடனே நான் அன்றைக்கே கரூரில் இருக்கிற நம்ம யூனியன் இருக்குது, அந்த தொழிற்சங்கத்துக்கும் நாங்கள் உடனே கான்டாக்ட் பண்ணி கேட்டோம். அப்போ அவங்களுக்கும் எல்லாரும் அவங்களும் அங்கே தான் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு அஃப்கோர்ஸ் ஒரு பக்கம் சொன்னாங்க தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை, ரொம்ப வீக்காக இருந்தாங்க, அதுவும் ஒரு காரணம், ரொம்ப முக்கியம்னாங்க. லேட்டாக வந்தது காரணம் எல்லாம். ஆனால் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ஒரு நடிகர் என்று சொல்லும்போது எனக்கு நாங்கள் கட்சியே கிடையாது, எந்த கட்சியும் கிடையாது, எந்த கட்சிக்கும் நாங்கள் சாதகமாக என்றைக்குமே இருந்ததில்லை. ஆனால் அதே நேரத்தில் விஜயகாந்த்னு ஒரு மனிதர் இருந்தார். அவர் எந்த கூட்டத்துக்கு வந்தாலும் தண்ணி இருக்கா, சாப்பாடு இருக்கான்னு முதல்ல கேட்பார். அது மாதிரி ஒரு மனிதாபிமானம் கொண்ட நடிகர்களும் இந்த தமிழ்நாட்டில் இருந்தவங்க தான். அதுதான் எனக்கு நினைவு வந்தது, அதை பகிர்ந்து கொள்ளணும்னு நினச்சேன். அதே மாதிரி ரொம்ப இன்னொரு முக்கியமானது, அவங்க சொன்னாங்க காவல்துறை தான் உள்ளே ஒழுங்குபடுத்தலை அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியானது. ஏன்னா நாங்கள் யூனியனில் 10,000 பேர் 20,000 பேர் கொண்ட ஊர்வலம் கூட நடத்தியிருக்கோம். அது இப்போ பிரச்சனை இல்லை. ஆனால் எங்கள் யூனியன்லேருந்து தான் அதை ஒழுங்குபடுத்துவோம். போலீஸ் உள்ளே வருவதை விடமாட்டோம். நான் ஓப்பனாக சொல்கிறேன், போலீஸ் நமக்கு எதிரியாக நாங்கள் பார்க்கல. ஆனால் போலீஸுக்கு நம்ம கூட்டத்தை ஒழுங்குபடுத்துகின்ற வேலை தரக்கூடாது, நம்ம தரக்கூடாது. அவங்க வெளியில் இருக்கிற மக்களுக்கும் நமக்கும் எதுவும் இடையில வந்துடக்கூடாதுன்னு நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். அப்படி தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் அந்த அதையே ஒரு மாதிரி ஒரு குழப்பமாக பண்ணிட்டாங்க. அஃப்கோர்ஸ் ஒரு நிலை எடுக்கலாம். அதாவது அவங்க என்றைக்கு இவ்வளோ லேட்டாக வந்தாங்களோ கேன்சல் பண்ணியிருக்கலாம். பெரம்பலூரில் கேன்சல் பண்ணாங்க. எனக்கு பெரம்பலூர்காரங்க சொன்னாங்க, ஏன்னா அங்கேயும் நம்ம யூனியன் இருக்குது. அவங்க சொன்னாங்க பெரம்பலூரில் அதனால தான் கேன்சல் பண்ணாங்கன்னு. லேட்டாக வந்த உடனே கேன்சல் பண்ணியிருக்காங்க. அதை போலீஸ் செய்யலை. அது ஒரு முக்கிய விஷயமாக நான் நினைக்கிறேன். அவ்வளோதான். மிச்சதே அவங்க பேசுவாங்க. அதன் பிறகு எங்கள் குழு சார்பாக பெண்கள் அமைப்பாக நாங்கள் இதை கண்டறிய வேண்டும், உண்மை என்னன்றதை பார்க்கணும், இனியும் இந்த மாதிரியான ஒரு துயர் சம்பவம் நடக்கக்கூடாது என்பதற்கான ஒரு வழியை
அரசுக்கு நாங்கள் சொல்லணும்னு நினைச்சோம். அந்த வகையில் வந்து ஏற்கனவே சுதா அவர்கள் பல விஷயங்களையும் சொல்லிட்டாங்க, சரஸ்வதி அவர்களும் பேசினாங்க. சிறப்பு அழுத்தம்ன்ற வகையில் ஒரு சில விஷயங்களை நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். அதாவது இந்த சம்பவத்திற்கு வந்து எவருடைய சதியோ உள்நோக்கமோ இல்லை என்பதை நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். சதித்திட்டம் இருக்கிறது, இவர்களுடைய சதித்திட்டம் அவருடைய சதித்திட்டம் என்று எதுவுமே இல்லை. உள்நோக்கமாக கட்டாயமாக ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி இந்த நெருக்கடியை கொண்டு வரணுன்ற உள்நோக்கமும் எவருக்கும் இல்லை என்பதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். அதே சமயத்தில் நாங்கள் விஜய் அவர்களுக்கு கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, இதுவரைக்கும் பலரும் சொன்னோமே ஒழிய அவரிடம் அந்த கேள்வியை கேட்கல. அந்த கேள்வி என்னவென்றால், 8:45 மணிக்கு 27ஆம் தேதி காலை நாமக்கலுக்கு வந்திருக்க வேண்டிய விஜய் அவர்கள் 8:45க்கு சென்னையில் தனி விமானத்தில் கிளம்புகிறார் என்ற தகவல் வந்தது. இந்த காலதாமதம் தான் துவக்கமான காலதாமதம். ஒரு நிகழ்ச்சி நடக்க வேண்டிய நேரத்தில் அப்பொழுது தான் ஒரு இடத்துலேருந்து கிளம்புற ஒரு தலைவர் வந்து ஏன் இந்த தாமதம், இதை அடுத்தடுத்து எல்லா தாமதமும் வேண்டுமென்ற தாமதமோ அல்லது யதார்த்தமான தாமதமோ அதை நம்ம வந்து உள்ளே பார்க்க தெரியும். ஆனால் இந்த 8:45க்கு ஏன் கிளம்பினார் என்பதற்கு விஜய் இன்னும் பதில் சொல்லவில்லை. இதை நாங்கள் வந்து இந்த பத்திரிகை வாயிலாகவும் நாங்கள் அதை கேட்க விரும்புகிறோம். அவர் மக்கள் மேடையில் பொதுமக்களுக்கு வந்து இதை சொல்ல வேண்டிய பொறுப்பில் இருக்கிறார். அந்த விளக்கத்தை அவர் கொடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். அதே மாதிரி இன்னொரு பெரிய ஒரு குறையாக பார்ப்பது, ஒரு முக்கியமான காரணமாக பார்ப்பது, விஜயுடைய பரப்புரையில் கொள்கை பிடிப்போ அல்லது அரசியல் பார்வையோ இல்லை என்பது வந்து மிகப்பெரிய ஒரு குறைபாடு. அவர் வந்து எல்லா இடத்துலையும் போகும்பொழுது மக்கள் மட்டுமல்ல, நடிகரை பார்க்க வேண்டும் என்ற மனப்பான்மை மட்டுமல்ல, அவருக்கும் கூட்டத்தை காட்ட வேண்டும் என்ற ஒரு மனப்பான்மை மட்டும்தான் இருக்குது. சனிக்கிழமையை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த பிரச்சாரங்களோ அல்லது குறிப்பாக கரூரில் சனிக்கிழமை என்பது வந்து ஒரு கூட்ட நெரிசலான நாள். எல்லா தெருவுலேயும் கூட்ட நெரிசல் இருக்கும். காரணம், டெக்ஸ்டைல் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நகரம். அந்த இடத்துல வந்து சனிக்கிழமை தான் வந்து வார இறுதியில் அவர்களுக்கு சம்பளம் கொடுக்கப்படும், வார சம்பளம் கொடுக்கப்படும். அதை வாங்கி கொண்டு அவர்கள் வீடு திரும்பக்கூடிய ஒரு காலம் என்பது. அதே மாதிரி காலாண்டு தேர்வு, ஆயுத பூஜை லீவு என்று விடுமுறை நாள், பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கான விடுமுறை நாள். இந்த நாளெல்லாம் கணக்கில் வச்சுட்டு பார்க்காம அவர் கணக்கில் எடுத்துக்கிட்டாரு. ஆனால் உளவுத்துறை கணக்கில் எடுத்துச்சான்றது எங்களுக்கு ஒரு கேள்வி இருக்குது. அவர் கணக்கு எடுத்து தான் 12 மணிக்கு வருவார் என்று அறிவிக்கப்பட்ட ஒரு செய்தி அவர்களுடைய ட்விட்டர் பக்கத்தில், அஃபிஷியல் ட்விட்டரில் வந்து போட்டிருக்காங்க. ஆனால் 3 மணிக்கிலிருந்து 10 மணி வரைக்கும் பர்மிஷன் வாங்கியிருக்காங்க. அடுத்த தகவல் 3 மணிக்கு என்று வரதும், அதுக்கு மேலே அவர் வந்து 7 மணிக்கு வந்ததுக்கு காரணமே வந்து சனிக்கிழமையில் கட்டாயமாக தொழிலாளர்களுடைய கூட்டம் அதிகமாக இருக்கும் என்பதை கணக்கு போட்டு தான் இந்த கூட்டத்தை காட்டணுன்றதுக்காக தான் வந்திருக்கான்றது. ரெண்டாவது, அரசியல் உள்நோக்கத்தோடு அவர் இந்த தேதியை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. டிசம்பர் மாதம் நடத்த வேண்டிய இந்த மாநாட்டிற்கு 3 மாதங்களுக்கு முன்னதாகவே பர்மிஷன் கேட்கப்பட்டிருக்கிறது. அப்பொழுது காவல்துறையிலிருந்து சொல்லப்பட்ட தகவல், இவ்வளோ ஏர்லியாக நீங்கள் வந்து கேட்காதீங்க, இன்னும் நாள் இருக்குது என்று சொல்லி அனுப்பிவிடுறார்கள். அதுக்கடுத்து வந்து முப்பெரும் விழா வந்து திமுகவால் நடத்தப்படும் பொழுது அந்த ஒரு காரணத்துக்காக தனது பலத்தையும் காட்ட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக இதை ப்ரீபோன் பண்ணி 27ஆம் தேதி நடத்த வேண்டும் என்று 24ஆம் தேதியிலிருந்து பர்மிஷன் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆக மிகப்பெரிய நெருக்கடியில் இந்த பர்மிஷன் அவர்கள் பெற்றிருக்கிறாங்க என்ற ஒரு தகவலை நம்ம பார்க்குறோம். அப்போ அரசியல் உள்நோக்கம் என்பது கூட்டத்தை காட்டி மட்டுமே ஒரு கட்சியை நடத்த வேண்டும் என்ற நோக்கம் என்பதெல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கிறது என்பதை நாங்கள் இந்த சம்பவத்தில் பார்க்குறோம். அதே மாதிரி காவல்துறையிலிருந்து இந்த ஏற்கனவே சுதா சொன்னது மாதிரி அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணியிருந்தாங்கன்னா, அவருடைய அடுத்த கட்ட தலைவர்கள் பொறுப்பாளர்கள் ஃபாலோ பண்ணியிருந்தாங்கன்னா எவ்வளோ பெரிய ஒரு நெருக்கடியும் துயர சம்பவத்தையும் தவிர்த்திருக்கலாம் என்பது எங்களுடைய கணிப்பு கருத்து. காரணம் வந்து ஒரு 32-35 மீட்டருக்கு முன்னதாகவே நிறுத்திவிட சொல்லி வலியுறுத்தி
பல வகையில் சொல்லியிருக்காங்க. அவர்கள் கேட்க தயாராக இல்லை. எங்கே வந்து நாங்கள் வந்து ஃபோக்கஸ் லைட் வச்சுருக்கோமோ, பேசுவதற்கான இடத்த குறிச்சிருக்கோமோ அங்கே தான் போவோம் என்று பிடிவாதம் பிடித்து நகர்ந்திருக்காங்க. அதுவும் சுதா சொன்னது போல் தவறான வழியில் அவருடைய திட்டமிட்டது வந்து இடது பக்கமாக, ரோட்டினுடைய இடது பக்கமாக போய் யூ டர்ன் பண்ணி வர வேண்டியதற்கு பதிலாக ஏற்கனவே கூட்டம் இங்கே தான் வந்து சேருவார் என்ற இடத்துல தான் பெண்கள் மத்தியானத்திலிருந்து அதிகமாக ஒரு பெண் ஒரு 10 பேர் இருக்காங்கன்ன உடனே வர பெண்கள் எல்லாம் பெண்களோட பெண்களாக நிற்கலான்று எல்லா பெண்களும் கூடியிருந்த இடமாக ஆகிவிட்டது. அது குழந்தைகளோட பெண்கள் சேர்ந்த இடமாக மாறிவிட்டது. அந்த கூட்ட நெருக்கடியும் அந்த இடத்துல தான் ஜாஸ்தியாக இருந்திருக்கு. அதுக்குள்ளார இவ்வளோ பெரிய வாகனத்தை வந்து கொண்டு செலுத்தியது என்பது வந்து ஒரு அறிவியலித்தனமும் ஒரு பொறுப்பற்றத்தனமும், அது என்ன வார்த்தை சொல்கிறதுன்னு தெரில. தன்னுடைய ஒரே நோக்கம் கூட்டத்தை காட்டணுங்கிற அந்த ஒரு வெறியில் வந்து இதை செய்யப்பட்டிருக்கோன்றது வந்து நாங்கள் வந்து வன்மையாக கண்டிக்கிறோம். ஸோ அதே மாதிரி இன்னொரு அப்சர்வேஷன் வந்து நாங்கள் வந்து இதை கட்டாயமாக ஆய்வுக்கு உட்படுத்தணும்னு பார்க்குறோம். ஒவ்வொரு முறையும் விஜய் எந்த இடத்துக்கு பரப்புரைக்கு சென்றாலும் ஒரு 2000 பேர் வந்து பைக்லேயும் கார்லேயும் அல்லது பின்னாடி வந்து பின்தொடர்ந்து வருகிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அது ஏர்போர்ட்லேருந்து எங்கே போனாலும் சரி, அல்லது ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்லேருந்து பிரச்சார இடத்துக்கு வந்தாலும் சரி, அந்த பைக்கர்ஸ் வந்து கட்டாயமாக பின்தொடர்ந்து இருக்கக்கூடிய கூட்டத்தோடு இன்னொரு நெரிசலை ஏற்படுத்துகிறார்கள். அது இல்லாமல் பிற மாவட்டங்கள்லேருந்து ஒரு கூட்டமும் வந்து சேர்ந்துருது. அப்போ இந்த 2000 பேர் வந்து யார்? அவர்கள் வந்து எங்களால் வந்து உறுதியிட்டு சொல்ல முடியல. ஆனால் இந்த 2000 பேர் வந்து இவர்களால் நியமிக்கப்பட்டவர்களா என்பதை கட்டாயமாக ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய ஒரு அப்சர்வேஷனில் நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். ஸோ இன்னொன்று வந்து இவர்களை வந்து அந்த மாலை நேரத்தில் 5 மணிக்கு வரைக்கும் வந்து இமோஷ்னலாக அல்லது உணர்ச்சி வயப்பட்டு அவர்களை தூண்டும் வகையில் பல விஷயங்கள் நடந்திருக்கு. கூட்டத்தை கூட்டுவதற்காக 27ஆம் தேதி நிகழ்ச்சிக்கு 25லேருந்தே அந்த தாவேக்காவுடைய மஃப்ளர்ஸ் வந்து விற்பனை செய்யப்பட்டுள்ளது. அப்போது சின்ன குழந்தைங்கள்லேருந்து இளம் பெண்கள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து எல்லாருமே, இளைஞர்கள் எல்லாருமே வந்து அதை வாங்குவது மட்டும் இல்லாமல் அதை வந்து ஒரு கட்சி உணர்வோடு அல்ல, ஒரு ரசிகர் மனப்பான்மையில் அதிகமாக அதை வந்து தூண்டி விட்டுருக்காங்கன்ற ஒரு விஷயத்தை எல்லாருமே சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்த சமூக ஊடகங்களில், சமூக வலைதளங்களில் வந்த செய்திகளும் அவர்களை 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை வந்து அவர்களை வந்து ரொம்பவும் உசுப்பி விடுவாங்கன்னு சொல்கிறாங்கள, அந்த மாதிரியான ஒரு வேலை நடந்திருக்குன்றதை வந்து நாங்கள் பார்க்குறோம். அந்த கூட்டம் நெருங்கி வருவதற்கு அது அவர்களுடைய காரணம் வந்து முக்கியமான காரணமாக இருக்குதுன்றதை பார்க்குறோம். ஸோ சாதாரணமாக அரசியல் கூட்டங்கள் நடக்கும் பொழுது அந்த பொறுப்பாளர்கள் கட்டமைப்பின் பிரகாரம் யார் பொறுப்பில் அந்த பகுதிக்கோ அல்லது வார்டுக்கோ இருக்கிறார்களோ அவர்கள் ஒரு கணக்கு கொடுப்பாங்க. எங்கள் வார்டுலேருந்து இத்தனை பேரை நாங்கள் கூட்டிகிட்டு வரோம், அவர்களுக்கு அவர்கள் பொறுப்பெடுத்துட்டு திருப்பி கொண்டாந்து விடும் வரைக்கும் பொறுப்பேற்றுக் கொள்வார்கள். ஆனால் தாவேக்கால அந்த மாதிரி எந்த ஒருவரும் பொறுப்பெடுத்து கொண்டு எந்த ஒரு கணிப்போ இதுவோ இல்லை. அந்த கூட்டம், கும்பல், இது மட்டும்தான் அவங்களுடைய இலக்காக இருந்திருக்கு. தலைவர்லேருந்து கடைசி மட்ட பொறுப்பாளர் வரைக்கும் அதே நோக்கத்தோடு தான் அந்த கூட்டத்தை கூட்டியிருக்காங்கன்றதை வந்து நாங்கள் பார்க்குறோம். ஸோ ஆமாம், எங்களுடைய கோரிக்கை வந்து நிறைய விளக்கங்கள் சொல்லி கொடுத்துட்டாங்க. ஒரே ஒரு விஷயம் வந்து இந்த விசாரணை நடக்க போகிறதுங்கிறது நாங்கள் பார்த்து நேற்று வரைக்கும் வந்து எஸ்ஐடி வந்து விசாரணை நடத்தும்னு நினச்சோம். அது வந்து சிபிஐக்கு மாற்றியிருக்கு. யார் விசாரணை செய்தாலும் நடுநிலையோடு விசாரணையை நடத்தி அது அந்த குற்றத்திற்கு பொறுப்பு யார் என்பதை மிக விரைவில் கண்டுபிடித்து சரியான சட்ட நடவடிக்கை அவர்கள் மீது பாய வேண்டும், செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக நாங்கள் வலியுறுத்துகிறோம். நன்றி. நீங்கள் வாங்க சரஸ், நீங்கள் வாங்க.
நீங்க சொன்னீங்கல்ல இந்த நிர்வாகிகளை பார்த்து நீங்க இந்த மாதிரியான குற்றச்சாட்டுலாம் கூட மேல இருக்கு. தாவேகா நிர்வாகிகளை பார்ப்பதற்கு வாய்ப்பே கிடைக்கல. ஒரே ஒருத்தர் பாதிக்கப்பட்டவர்கள் சொல்லுங்க. பாதிக்கப்பட்ட தாவேகா நிர்வாகி ஒருத்தரை பார்த்தோம். அவர் அதிகமாக பாதிக்கப்பட்டிருந்தாரு. அவரை நாங்கள் சந்திச்சோம். அது குறித்து கூடுதல் தகவலை சுதா சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க தான் அவங்க நேரடியாக சந்திச்சாங்க. நாங்கள் ஒரு 3 குழுவா பிரிஞ்சு போனோம் எல்லாரும் சந்திக்கிறதுனால. முருகன் என்ற ஒரு வார்டு பொறுப்பாளரை பார்த்தோம். அவர் நாங்கள் சந்தித்த அன்னைக்கு அவங்களுடைய அம்மா இறந்துருக்காங்க இந்த கூட்ட சம்பவத்தில். இவர் தான் பைக்கில் அவருடைய அம்மாவையும் சித்தியையும் கூட்டிகிட்டு போயிருக்காரு. கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு 2 பேரையும் விட்டுட்டு அவர் அவருடைய பொறுப்புக்காக ஏதோ அந்த வாகனத்தை சுற்றி கையை பிடிச்சிட்டு நிற்கிறதுக்கான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதற்கான பயிற்சிகள் உங்களுக்கு கொடுத்தாங்களா, என்ன செய்யணும்னு சொன்னாங்களான்னா அந்த மாதிரிலாம் இல்லை, எங்களுக்கு செய்ய சொன்னது இது மட்டும்தான் அப்படின்றது. அப்புறம் நீங்கள் உறுப்பினர்களை கூட்டிகிட்டு போனீங்களான்னாக்கா அதெல்லாம் நாங்கள் செய்யலை, எங்கள் தாயும் சித்தியும் மட்டும்தான் நான் கூட்டிகிட்டு போனேன், மற்றவங்க எல்லாம் அவங்கவுங்க ஆர்வத்தில் தான் வந்தாங்கன்றதை சொன்னாங்க. ஆனால் அதான் கேட்டோம் நாங்கள், அவருக்கு உங்களுக்கு ஏதாவது பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கா, ஒன்று கட்டமைப்பு சார்ந்து இந்த மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்களா அல்லது அரசியல் பயிற்சி கொடுத்துருக்காங்களான்னா அந்த மாதிரி எதுவும் இல்லைன்றதை சொல்லிட்டாங்க. அவர் ஏற்கனவே அதிமுகவில் இருந்தவர். அதன் பிறகு ரசிகர் மன்றத்தில் இருந்ததுனால ரசிகர் மன்றத்தில் இருந்தவங்க எல்லாருமே அப்படியே தாவேகாக்கு மாறிற பொழுது இவரும் தாவேகாக்கு வந்தவராக. அதாவது 10,000க்கு பர்மிஷன் கேட்கப்பட்டிருக்கு, 20,000க்கு கட்டாயமாக 30,000க்கு மேலே இருக்கும். 30 அந்த இடத்துக்கு ஆமாம். வாங்க, அந்த இடத்துக்கு அது கட்டுக்கடங்காத கூட்டம் தான். ஒரு இடத்துல குறிப்பா விஜய் வண்டி நின்ன இடம் இருக்கு. அந்த இடத்துல சம்பவம் நடந்த இல்லை, இந்த கூட்ட நெருக்கடி அப்படிங்கிறத அந்த இடத்த வச்சு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த கடைசியாக விஜய் ஏற்பாடு செஞ்சுருந்த அந்த கூட்டம், இந்த ஃபோக்கஸ் லைட்டு அதெல்லாம் கொடுத்து அந்த இடத்துல அன்றைக்கு காலையிலிருந்தே ஒரு கொண்டாட்டமான சூழ்நிலை உருவாகி இருந்தது. டான்ஸ் ஆடுறது, பாட்டு போடுறது, ட்ராமா போடுறது அப்படின்னு சொல்லிட்டு இளைஞர்கள் ஒரு கொண்டாட்டமான சூழ்நிலையை அங்கே உருவாக்கி இருக்கிறாங்க. அதை சுற்றி இருந்த அது ஒரு லோ இன்கம் குரூப் எல்லாம் வாழ்கிற ஏரியா, சுற்றி இருந்த சின்ன சின்ன கடைகள்லாம் அதை மூடிட்டு போயிட்டாங்க. பார்த்திங்கன்னா இப்படி அந்த ரோடுக்கு சைடில் சந்தெல்லாம் போயிட்டுருக்கு. இளைஞர்கள் ஒவ்வொரு பைக்லேயும் 3 பேர் 4 பேருன்னு இறங்கியிருக்காங்க. இறங்கி இந்த பைலேனில் அவங்களுடைய வெஹிக்கல்லாம் நிறுத்திட்டு அந்த மேடைக்கு பக்கத்தில் ஒரே ஆட்டம் கொண்டாட்டமாக இருந்திருக்குது. ஸோ நீங்கள் 8:30 மணிக்கு தொடங்கினது, அந்த கூட்டம் அப்பயே கணிசமாக கலெக்ட் ஆகிடுது. அதாவது ஆக்சுவலாக விஜய் அங்கே சேரும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 30,000 மக்கள் இருந்திருக்காங்க. நீங்கள் அந்த இடத்த பார்த்தா தான் புரியணும் ஏன் கூட்ட நெருக்கடின்னு ஏன் சொல்கிறதுனா, அந்த இடம் 30,000 பேரை தாங்காது. அது ஒரு நேரோ ரோடு தான், ரொம்ப குறுகலான இடம் ஒன்று. 2வது அந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்துறதுக்கு யாருமே அங்கே இல்லை. ஆமாம், அந்த காவல்துறை கணக்கு போட்டது 20,000, இல்லை வந்தது 27,000ன்றது அவங்க கணக்கு சொல்லிக்கலாம். அவங்க 10,000க்கு கேட்டது 20,000க்கு நாங்கள் கணக்கு பண்ணி போலீஸார் நாங்கள் டெப்யூட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தான் அவங்களுடைய கணக்கு. அவங்களுடைய எதிர்பார்ப்பு 20,000. ஆனால் வந்த விஜய் வாகன வரதுக்கு முன்னாடி காவலர்கள் அதிகமா இல்லைன்றதா
மக்கள் சொன்னது. விஜய் வாகனம் வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்தாங்க, அவரோட இருந்தவங்க. ஏன்னா அந்த பகுதியில் நாங்கள் அந்த வேலுச்சாமிபுரம் சுற்றி இருக்கிற மக்கள்கிட்ட அந்த பகுதியில் தான் கூடுதலான, ஏன்னா அந்த பகுதியில் பக்கத்தில் இருக்கிறவங்க நிறைய பேர் அங்கே வந்திருக்காங்க, பக்கத்தில் பார்க்கலான்னு. அவங்க சொன்னது என்னன்னா, அந்த பர்டிகுலர் இடத்துல வந்து விஜய் வாகனம் வந்ததுக்கு அப்புறம் தான் அதிகமான காவலர்கள் வந்தாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் காவலர்கள் அதிகமாக இல்லைன்னு ஒரு செய்தி. கூடுதலாக என்னன்னா, அதுக்கு முன்னாடி பெரிய நெரிசலோ தள்ளுமுள்ளோ இல்லை, எல்லாரும் ரொம்ப சாதாரணமாக தான் இருந்தோம். அந்த வாகனம் வந்ததுக்கு அப்புறம் தான் தள்ளுமுள்ளு வந்து அதிகமானது அப்படின்னு. ஆக்சுவலாக அந்த வண்டி, விஜய் வந்த வண்டி உள்ளே வர்றதுக்கே மக்கள் விலை கூட வேண்டியிருந்தது. ஆமாம். ஆனால் விஜயோடைய வாகனத்தை கிட்டத்தட்ட அந்த மேம்பாலத்திலேருந்து ஒரு டிஎஸ்பி தான் வழி நடத்தி கூட்டு வந்தாரு அப்படின்றாங்க. டிஎஸ்பி தானே, காவல்துறை தானே அவர் ராங் சைட்ல இல்ல வண்டி தான் இது காவல்துறையே தெளிவுபடுத்துறாங்க. வண்டியை வந்து நீங்க சொன்னது கரெக்ட். வெறும் அந்த கரூர் ஈரோடு ரோட்ல மட்டும் அவங்க ராங் சைடு எடுக்கல, இந்த ரவுண்டானாலேயே அவங்க ராங் சைடு எடுத்துறாங்கன்றது நீங்க சொல்றது சரி. ஆனா காவல்துறை அறிவுறுத்தி அவங்க அதை செய்யல. வண்டி தன்னாலேயே வலது பக்கமா திரும்பிடுச்சு. ஆனா இந்த இடத்துல அவங்களுக்கு பெரிய பாதிப்பு வரல. ஏடிஜிபி சொல்லும்போது எங்க டிஎஸ்பி தான் நடத்தி கூட்டிட்டு வராரு, அது 50 மீட்டருக்கு முன்னாடியே கூட்டிட்டு வந்த டிஎஸ்பி சொல்லல. எல்லாருமே பாயிண்ட்ல தான் பேசுவாங்க. ஏன்னா அங்கதான் முன்னாடி ஏற்பாடு பண்ணிருக்கோம். அந்த இடத்துல நாங்க போய் பேசுறோம். இல்லை, ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இல்லை, ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே எந்த போலீஸ்க்கும் கண்ட்ரோலே இல்லைங்க. அவங்க வந்து சுற்றி வர வேண்டிய இடத்துல திரும்பினதே வந்து போலீஸுடைய கண்ட்ரோலில் இல்லாமல் தான் திரும்பியிருக்காங்கன்றது போலீஸுடைய தரப்புலேருந்து சொல்லப்படுது. போலீஸ் வந்து நாங்கள் சொன்ன ரூட்டில் அவங்க வரலன்றதை எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறாங்க. அவங்க வலது பக்கம் திரும்பினது தப்பு. அதே மாதிரி அந்த கரூர் ஈரோடு ரோட்லேயும் அங்கேயாவது அவங்க வலது எடுத்து யூட்டர்ன் அடிச்சிருந்தாங்கன்னா, இவங்க சொல்கிறாங்களே அந்த நெருக்கடி, அந்த வண்டி நிற்க வேண்டிய இடத்துல உள்ள மொத்த மக்களும் பின்னாடி தள்ளுறாங்கன்னு, இந்த இடத்தை வந்து அவங்க சுற்றி வந்திருந்தாங்கன்னா ஓரளவுக்கு இந்த நெருக்கடியை நாங்கள் சமாளிச்சிருக்க முடியும். அவங்க சுற்றி வராதது பெரும் தவறு. நாங்கள் சொன்ன எந்த ரூட்டையும் அவங்க ஃபாலோ பண்ணலன்றது காவல்துறை எங்களுக்கு கொடுத்த தகவல். அதே காவல்துறைக்கு தான் விஜய் அவர்கள் நன்றி தெரிவிக்கிறார். நான் இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்ததுக்கு காவல்துறை தான் காரணம், அந்த நண்பர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறாரு. அந்த இடத்துக்கு கொண்டு வந்து விட்டது காவல்துறை தான். இந்த கான்ட்ராடிக்ஷன், இதில் உள்ள ஒரே ஒரு கான்ட்ராடிக்ஷனை மட்டும் நான் சொல்கிறேன். இதே விஜயை வந்து தேவைக்க தலைவர் விஜயை வந்து ஒரு 50 மீட்டர் முன்னாடியே நிறுத்தி அக்ஷயா ஹாஸ்பிட்டல்கிட்டயே நிறுத்தி பேச சொன்னதாகவும் இதே காவல்துறை தானே சொல்லுது. நிறுத்தி பேச சொன்னதை நான் முடிச்சிடுறேன். அனுமதிக்கப்பட்ட இடத்துல நாங்க மேடை போட்ட இடத்துல தான் பேசுவோம். மேடை எல்லாம் இல்ல, அது எல்லா கட்சிக்கும் பொருந்தும் தானே? பொருந்தும். தப்புன்னு சொல்றீங்க. அதான் தம்பி, அங்கே வந்துட்டு கட்டுக்கடங்காத கூட்டம், அது வந்து பொதுக்கூட்டத்துக்கான மேடையோ தம்பி மேடையோ நாற்காலி வசதியோ எதுவுமே கிடையாது. அந்த உங்களுக்கு தெரியாது, அந்த வேன் வருது, வந்து நிற்கும் பொழுது விஜய் வந்து எழுந்திரிச்சு பேசுகிறாரு. அதுதான் வந்து அவங்களோட ஏற்பாடு. அதனால் அந்த இடத்துக்கு வரணும் அந்த இடத்துக்கு போய் ஒரு 50 மீட்டருக்கு முன்னாலேயே கூட்டம் வந்து கட்டுக்கடங்காமல் இருக்குங்க, இங்கேயே பேசுங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அங்கே தான் போய் நாங்கள் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி வருது. அந்த வண்டி வர்றதுக்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க, போலீஸ் ஒழுங்கு பண்ண வேண்டியிருக்கு. வண்டி வர்றதுக்கே போலீஸ் வந்துட்டு ஒழுங்கு பண்ணி கொஞ்சம் சின்னதாக ஒரு இது நடத்தி தான் அங்கே போயிருக்க வேண்டியிருக்கு. அதில் ஒரே ஒரு இல்லை, மக்கள் சொன்னது. அதாவது நாங்கள் விசாரித்த அளவு பெரும்பாலானவர்கள் வந்து ரசிகர்களாக தான் அங்கே போயிருக்காங்க. ஏன்னா நிறைய திமுககாரங்க பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறாங்க, அதிமுக இருந்திருக்கிறாங்க, ஏன் விஜயகாந்த் கட்சியில் இருந்தவங்க கூட அங்கே போயிருக்கிறாங்க. போய் நான் தினம் வந்துட்டு அதனுடைய அந்த ரிப்போர்ட்ல இருக்கிறதெல்லாம் அங்கே ரெக்கார்ட் ஆன விஷயம் தான் வந்து அதாவது அவங்க மக்கள் எங்களுக்கு சொன்ன செய்தி கூட சொல்றேன். மக்கள் எங்ககிட்ட பகிர்ந்துட்ட செய்தி என்னன்னா, நாமக்கல்ல இருந்து கரூர் வரதுக்கு எடுத்துக்கப்பட்ட நேரம் என்னவாக இருக்கு. ஆனா இவர் எப்படி வந்தாரு, புஷி ஆனந்தோட காரு மெதுவா போனா பின்னாடி வர கேரவேன் மெதுவா வருது, அவர் சில இடங்கள்ல வேகமா போனா இந்த வேன் வேகமா வருது. இவ்வளோ 5 மணி. ஆமா, ஏன்னா அந்த நேரம் அதுதான் திருப்பி சொல்றோம். வழக்கமா அந்த கரூர்ல வேலை முடிஞ்சு செல்ற நேரம் வந்து 6 மணி அந்த மாதிரி நேரத்துக்கு மேலதான் மக்கள் வந்து டெக்ஸ்டைல் முடிச்சு வர்றாங்க.
சனிக்கிழமை 5 மணி என்பது அவர்கள் வார இறுதி சம்பளம் வாங்குற நாள்னால கொஞ்சம் முன்னாடியே அவங்க அந்த அவங்களுடைய வேலையிலேருந்து வெளியே வர்றதுக்கான ஒரு வாய்ப்போடு இருக்கிறதை கணக்கில் எடுத்துக்கொண்டும் இவங்க பார்க்குறாங்கல்ல, நம்ம எப்படி வந்து மக்கள் எப்படி சமூக வலைதளங்களில் எங்கே வராரு எப்படி வராருன்னு பார்க்குற மாதிரியே தாவேக்கா நிர்வாகிகளும் பார்க்குறாங்கல்ல, மக்கள் எப்படி வர்றாங்க, எப்படி கூட்டம் வந்து கூடுது அப்படின்றத பார்க்குறாங்க. இப்போ மாலையில் அந்த வேலையை நேரம் முடிச்சு போக போக, ஏன்னா மக்கள் சொன்னது நாங்கள் சாதாரணமாக போயிருப்போம், சரி இப்போ வந்துருவார்ல, ஒரு 5-10 நிமிஷத்தில் வந்துருவார்ல, ஸோ இந்த இடத்துல இருந்து பார்த்துட்டு போகலான்னு நாங்கள் கூடணும், அந்த இடத்துல கூடணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போது திட்டமிட்டு மெதுவாக இவ்வளோ மெதுவாக வரணும். இப்போ ஒரு தலைவர் வந்து வண்டி மேலே ஏறி நின்றுட்டு இல்லை காரில் மேலே ஏறி நின்றுட்டு எல்லா மக்களையும் பார்த்துட்டோம்னா மெதுவாக வரலாம், தவறில்லை. ஒரு தடவையும் பார்த்துட்டு இந்த பக்கம் கை அசைச்சிட்டு வருவாங்க. ஆனால் இவர் வண்டிக்குள்ளே தான் உட்காந்துருக்கிறார். அப்போது ஏன் அந்த வண்டி அவ்வளவு மெதுவாக வர வேண்டிய காரணம் என்ன? அந்த காரணம் இல்லை காரணம் என்னன்றதை நான் இப்போ சொல்கிறேன். மக்கள் என்ன சொன்னாங்கன்னா, ரொம்ப மெதுவாக இவ்வளோ தூரம் வந்தது என்னன்னா கூட்டம். நாங்கள் எல்லா தரப்பையும் சந்தித்தோம். அதாவது இந்த நிகழ்வுகள் விஜயை பார்க்க போனவங்களை சந்தித்தோம், பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சந்தித்தோம், வழக்கறிஞரை சந்தித்தோம், தொழிற்சங்க பிரதிநிதிகளை சந்தித்தோம், பொதுமக்களை கடை ஓரத்தில் இருக்கவங்களையும் சந்தித்தோம். எல்லாரும் சொன்னது என்னன்னா, கூட்டம் சேரணுன்றதுக்காக தான் அவர் மெதுவாக வந்தார் அப்படின்றது அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டு. தொழிற்சங்கங்கள் சொன்னதை நாங்கள் வந்து தொழிற்சங்க நிர்வாகிகள் சொன்னதை நாங்கள் நோட் பண்ணியிருக்கோம், எங்களோட அறிக்கையில் நாங்கள் காட்டியிருக்கோம். அவங்க அதை சொல்லியிருக்காங்க, வழக்கறிஞர்கள் சொல்லியிருக்காங்க, அதையும் நாங்கள் எங்களோட அறிக்கையில் சொல்லியிருக்கோம். பாதிக்கப்பட்டது 41 குடும்பங்கள். அந்த 41 குடும்பங்கள் உங்கள்கிட்ட என்ன சொன்னாங்க? விஜய் தான் இதற்கு காரணம், விஜய் தாமதமா வந்ததுதான் காரணம்னு யாராவது சொல்லி இல்ல ஏன் புகார் அளிக்கலன்னு நீங்க கேட்டீங்க? ஒருத்தர் கூட சொல்லலை. நான் உங்ககிட்ட இப்படி கேட்குறேன், ஒரு சமூகத்தில் குற்றம் நடப்பதற்கான காரணம் என்னன்னு நீங்க என்ன கேட்டீங்கன்னா சமூகம் தான் சொல்லுவேன். ஒரு குற்றவாளியாவது சமூகம் தான் சொல்லுவாங்களா? ஏங்க இது எங்களோட நாங்க கண்டறிந்த உண்மைகள்ல இருந்து நாங்க வந்திருக்கிற சொல்யூஷன். யார் குற்றவாளின்னு சொல்ல வரீங்க? தம்பி யார் இத குற்றவாளியே சொல்லுங்க. கேள்வி வேற, உங்களுக்கு புரியலன்னா கேட்கறேன். இல்ல காவல்துறை மேல உள்ள குறையை நாங்க எழுதி இருக்கோம், நான் அதை சொல்றேன். ஆம்புலன்ஸ் வந்தது, இடையூறு வேண்டுமென்றே ஆம்புலன்ஸ் அனுப்பப்பட்டது செய்திருந்தா அதை பத்தி நீங்க பேசுறீங்களா? ஆம்புலன்ஸ் அரேஞ்ச் பண்ணிருந்தாங்க. ஆம்புலன்ஸ் எதுவும் வேணும்னு வரப்பட்டதா நாங்க கருதல. ஏன்னா அதான் நாங்க இதுல இருந்து இந்த ஃபேக்ட் ஃபைண்டிங்ல இருந்து நாங்க ஐடென்டிஃபை பண்ணோம். அதுல என்னன்னு சொன்னா எல்லா விஷயமும் நடந்து முடிஞ்சது 6:50 இருந்து 7:10க்குள்ள. 6:50 இருந்து 7:10ன்னு சொல்லும்போது அப்பதான் விஜயோட கார் உள்ள வருது, அந்த காரவன் உள்ள வருது. அதோட சைஸ் வந்து நார்மல் சைஸை விட அகலமாகவும் நீளமாகவும் இருக்குங்கிறது மக்கள் சொன்னது. அது வர வர இன்னும் சொல்ல போனா பாதிக்கப்பட்ட குடும்பத்திலிருந்து யாரும் ஒருத்தர் கூட அந்த காரவனையும் பார்க்கல, விஜயும் பார்க்கல. அதுக்கு முன்னாடி எல்லாருமே கீழே விழ தொடங்கிட்டாங்க. ஆனால் அந்த கூட்டம் நடத்துறதுக்கு முன்னாடியே வந்து 2 அந்த ஆம்புலன்ஸ் அவங்க அரேஞ்ச் பண்ண ஆம்புலன்ஸ் அங்கே நின்றுட்டு இருந்தது. அதுதான் வந்து விஜயோட கொடியோட வந்த ஆம்புலன்ஸ். அந்த ஆம்புலன்ஸ் வந்து இவர் உள்ள வரதுக்கு முன்னாடியே உள்ள நுழைஞ்சு அவங்கள எடுத்துட்டு போறதுக்காக வந்துட்டதாக. ஆமா 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 இதெல்லாம் வந்து பாதிக்கப்பட்ட மக்களுடைய இது. பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாம் வந்து இன்னைக்கு நம்ம மக்களுடைய நிலைமையை நீங்க புரிஞ்சுட்டு பேசணும். இங்கிருந்து 10 லட்சம், இங்கிருந்து 20 லட்சம்னு சொல்றாங்க, அங்கிருந்து 50,000, இங்கிருந்து 1 லட்சம், இங்கிருந்து 2 லட்சம் சொல்லும் போது அவங்க எல்லாரும் வந்து யாரையும் சொல்ல மாட்டாங்க. அதுதான் இயல்பு, அதுதான் மனித இயல்பு. உண்மையானது 20 லட்சம் 20 லட்சம் 20 லட்சம் 20 லட்சம் எங்க வந்தது? இல்ல உண்மை. சென்னையில ஆக்சிடென்ட் நடந்தது, 5 பேர் செத்தாங்க, 74 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாங்க. அந்த விவகாரத்துக்கு யார் பொறுப்பேற்க வேண்டும்? இல்ல ஒரே ஒரு பதில் சொல்லிக்கிறேன். நீங்க பொதுமக்கள் ஒரு அம்மா 2 குழந்தைங்க இறந்து போனாங்க, சாய் ஜீவனா அந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா? ஒரு அம்மா 2 குழந்தைங்க, சாய் லட்சுமி அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க அந்த குடும்பம் சொன்னது என்னன்னா, ஆம்புலன்ஸ் அதாவது விஜய் ராஜ்மோகன் முதல்ல வந்துட்டு இருக்கிறாரு, அனௌன்ஸ் பண்ணிட்டு போறாரு. அவர் போன போதே வந்து நெரிசல் உள்ளாக ஆரம்பிச்சிருச்சு. அவங்க குழந்தைங்க எல்லாம் ஒரு வண்டியில உட்கார வச்சுதான் அவங்க வந்து விளையாடிட்டு இருக்காங்க. பக்கத்துல இருக்க குழந்தைங்களா கட்ட வண்டியில மேலதான் விளையாடிட்டு இருக்கோம். ராஜ்மோகன் வேற ஒரு விஷயம் இல்ல அவங்க என்னைக்கே சொல்லல.
நீங்க கேட்ட கேள்விக்கு நான் விளக்கம் சொல்றேன், அதுக்கப்புறம் கேளுங்க. யாரோ ஒருத்தரதான் கேட்கணும்னு சொல்ல முடியும். ஒன் அட் ஏ டைம் ப்ளீஸ். நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, அதுக்கு நான் விளக்கம் சொல்றேன். அதுக்குள்ள நீங்க இன்னொரு கேள்வி கேக்குறீங்க. அவர் சொன்னது, நான் ராஜ்மோகன் அனௌன்ஸ் பண்ணிட்டு போறாரு, போன உடனே விஜய் கார் பின்னாடி வரதுக்குள்ளேயே கார் இந்த இடத்துல வராருன்னு சொன்ன உடனே தள்ளுமுள்ள ஆயிடுச்சு, நெருக்கடி ஆயிடுச்சு. கட்டவடியில் இருந்த குழந்தைங்க, அவர் குழந்தைங்கள வேற குழந்தைங்க 2 பேர் கீழே விழுகிறாங்க. நான் அவங்கள தூக்கி விடுறேன். பின்னாடியும் அது நெரிசல் ஆரம்பிச்சோடனே சத்தம் வந்தோடனே அதுக்கப்புறம் ஒரு ஆம்புலன்ஸ் போகுது அப்படின்னு பொதுமக்கள் தான் சொல்றாங்க. அந்த ஆம்புலன்ஸ் வந்து எடுத்துட்டு போகிறதுக்கு போனதுதான், எதுவும் திட்டமிட்டு சதியோ எதுவும் இல்லைன்றது அவங்க சொல்லுது. சூழ்நிலையில தான் அவங்க தடியடி ஒரே ஒரு கேள்வி இல்ல அவர் செருப்படி கேட்டிருக்காரு, அவங்க பதில் சொல்லுவாங்க. கொஞ்சம் பொறுமையா அவரே செருப்படி கேட்டிருக்காரு, அதுக்கு நான் பதில் சொல்றேன், அதுக்கப்புறம் அவங்க கேள்விக்கு பதில் சொல்றேன். ஒரு நிமிஷம் சார், நான் சொல்லுங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவங்களோட சந்தேகங்களை தீர்த்துக்கிறதுக்கு அவங்களுக்கு எல்லா சார். ஒரு நிமிஷம், இப்ப வந்து நம்ம செருப்படி விஷயத்துக்கு வருவோம். ஒரே ஒன்று கேளுங்க. விஜய் வர வழியில நாமக்கல் பக்கத்துல பெரிய அவரோட பேனர் வச்சு கட் அவுட் வச்சிருக்காங்க, சாரை வச்சு. ஏறவங்களாம் என்ன பண்றாங்கன்னா, விஜயோட முகத்தை கிழிச்சிட்டு, முகம் இருக்குல்ல அந்த பகுதியை கிழிச்சிட்டு அது மேலே ஏறி உட்கார்றாங்க. சரிங்களா? பொதுவாக தலைவர்கள் மேலே மரியாதை மதிப்பு உள்ள அரசியல் பற்ற அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவ்வளோ ஈஸியாக வந்து கீழே பேப்பர் இன்டர்பிரேஷன் இல்லை, யூடியூப்ல இருக்குது. ஃபேக்டை தான் சொல்ல வரேன் இருங்க. அப்போ என்னன்னா, விஜய் முகத்தை கிழிச்சிட்டு அதில் உட்கார்றாங்க. இது ஒரு நான் எதுக்காக அந்த செருப்பு வீசுனது என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் வரேன். அதற்கடுத்து கேள்வி வேணாமா? வீசப்பட்டது இல்ல செருப்பு வீசிருக்காங்க. சரிங்களா? அது எல்லா வீடியோலயும் வந்திருக்குங்க. செருப்பு வீசிருக்காங்க சார். அவங்க நமக்கு கன்ஃபார்ம் பண்றாங்க, செருப்பு வீசினதா சொன்னாங்க. ஓகேங்களா? அதற்கு அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த மஃப்ளர் இதெல்லாம் வச்சுட்டு அவங்க பண்றாங்க இல்லைங்களா, அதெல்லாம் தூக்கி விசிறி அடிக்கிறாங்க. அதே மாதிரி தான் அங்கே ஒரு குழந்தை ஒன்று மயங்கி ஏதோ ஒரு அங்கத்தில் ஒரு நெருக்கடி சிக்கல், யாருக்கோ உதவி தேவைப்படும் போது அவங்க வந்து ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, செருப்பை தூக்கி வீசுறாரு. என்ன காரணம் அங்கே பக்கத்தில் இருக்கவங்களாம் சொல்லப்பட்டதுன்னா, பக்கத்தில் இருக்கிறோம் கேட்டேன். அவரை நாங்கள் பார்க்க முடியல. இல்ல, அது நாங்க கேட்ட செய்தியை மொத்தம் சொல்றோம். நாங்க கேட்டது சொல்றோங்க. இல்ல, அதுதான் கேட்டது சொல்றோம், நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. கேட்டது நாங்க சொல்றோம். இப்போ நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. நாங்க சொல்றோம். என்ன சொன்னாங்கன்னா, என்ன சொல்றாங்க அப்படின்னா, கவனத்தை அந்த சிக்கல் ஏற்படுத்தி கத்துறாங்க, சத்தம் கேட்கல. சோ கவனத்தை ஈர்ப்பதற்காகத்தான் அவர் வந்து செருப்பை வீசினாரே ஒழிய விஜயை அவமதிக்கும் நோக்கத்திலேயோ இல்லை வேற எந்த நோக்கத்திலையும் அந்த செருப்பு என்பது வீசப்படலை அப்படின்றது தான் நமக்கு அந்த அருகில் உள்ளவங்க சொன்னது. ஏன்னா நம்ம எல்லா கேள்வியும் எங்களுக்கு வந்து இவங்களை யாரையும் காப்பாற்றணும் இல்லை யாரையும் மாட்டி விடணும் இல்லை, நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கோம். எங்களோட நோக்கமே என்னன்னா, இது போன்ற இனி ஒரு இறப்பு கூட இது மாதிரி நெரிசல்ல மாட்டி இறக்கக்கூடாதுன்றதை தாண்டி யாரையும் குற்றம் சாட்டுவதோ யாரு மேலேயும் பழி போடுவதோ எங்கள் நோக்கம் அதுதான். அந்த அடிப்படையில் மட்டும்தான் நாங்கள் மக்கள்கிட்ட கேள்வி கேட்டோம். அவங்ககிட்ட இருந்து வந்த பதில் தான் சொல்கிறோம். எதையுமே நாங்கள் அந்த பதிலில் இருந்து உங்களுக்கான சில விஷயங்களை முன் வச்சிருக்க முடியும். நாங்கள் எந்த முன்முடிவோடையும் போல. அதே மாதிரி விஜயோட காலதாமதம் எவ்வளவு, அதுதான் முதன்மை விஷயமா நாங்கள் பார்க்குறோம். இந்த நெரிசல் 5 மாவட்டங்கள்ல அவர் தாமதமா தான் வந்தார். சொன்ன நேரத்துக்கு வரல. காவல்துறை அதுதான் நான் சொல்ல இருங்க ஒரு நிமிஷம் நான் சொல்ல வரேன். என்னன்னா, குறிப்பிட்ட நேரம் 3:10 சமூக ஊடகங்கள சில செய்திகள், அது அபிஷியலா வந்ததுல 12:30க்கு வந்துருவாருன்னு சொன்னது. அபிஷியலாக ட்விட்டர்ல தாவேக்காவோட ட்விட்டர்ல போட்ட நேரம் 2 மணி. அப்ப மக்கள் என்ன நினைப்பாங்க? அதாவது நமக்கு வந்து காவல்துறை சொன்ன ட்விட்டர்ல ஒருத்தர் போடுறாரு, வலைதளங்கள் எல்லாம் வந்து இந்த வந்துட்டாரு, அது நாமக்கல்ல பேசிட்டாரு, கிளம்பிட்டாரு, வந்துட்டு இருக்கான்ற செய்தியை மக்கள் வந்து அப்படி கையில பார்த்துட்டே இருக்காங்க.
பண்ணிட்டாங்க. அதான் சொல்றேன். எல்லாருக்கும் தெரியும் விஜய் எங்க இருக்காரு. அதை பார்க்கதான் மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா சரி செல்வி விட்டுருங்க. இருங்க இப்ப நாம முடிவோட இருக்காரு. 7 மணி இருங்க not 3 o'clock. 3 to 10 was a time, so time correct. நீங்க போலீஸ்க்கு உங்களுக்கும் பிரச்சனை சார். ஜனங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு பாருங்க. நாங்க ஜனங்களோட இருக்கோம். அதுதான் அடுத்து வந்து போலீஸோட இருக்க. போஸ்ட்மார்ட்டம் பத்தி ஏதாவது கேட்டீங்களா? அவங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கொடுத்தாங்களா? எப்படி இவ்வளவு குயிக்கா வந்து இவ்வளவு போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க? அதுக்கான அது நாங்க பண்ணல. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பார்த்தோம், டெத் சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்க. எல்லாத்துக்கும் ஏன்னா நாங்க பார்த்தது 16 இறப்புகள் சந்திக்கலாம். 2 நாள் எங்களால அவ்வளவுதான் முடிஞ்சது. நாங்க எல்லாரையும் நாங்க வந்து பார்க்கல. அதுல வந்து ஒரு 7 பேரோட இதை நாங்க வந்து பார்த்தோம். அவங்க கையில வந்து அந்த காப்பியவே நாங்க பார்த்தோம், இது பண்ணோம். என்ன அப்படின்னா மருத்துவமனை அந்த அந்த போஸ்ட்மார்ட்டம் போகிற இடத்துல இருந்த இது வந்து அவங்களுக்கு தெரியாது. நாங்கள் செஞ்ச மக்கள் சொல்லலை. அங்கே இருக்கக்கூடிய தொழிற்சங்கங்கள், தொழிற்சங்க பிரதிநிதிகள், வழக்கறிஞர் சிலர் சொன்னது என்னென்னா, கூடுதலான மருத்துவர்கள் வரவழைக்கப்பட்டாங்க. இது எல்லாமே அவங்க நீங்கள் திருப்பி கேட்கக்கூடாது. நீங்கள் அவங்ககிட்ட நாங்கள் எந்த மருத்துவரையும் பார்க்கல. நாங்கள் எல்லாமே பொதுமக்கள்கிட்ட எப்படி செய்தி கேட்டோமோ அது மாதிரி நாங்கள் சந்தித்தவங்க கொடுத்த செய்தி என்னென்னா, அடுத்த நாள் மறுநாள் செவ்வாய் 28ஆம் தேதி 1 மணி வரைக்கும், கிட்டத்தட்ட 1 மணி வரைக்கும் போஸ்ட்மார்ட்டம் நடத்தப்பட்டு உடல்கள் ஒப்படைக்கப்பட்டிருக்குது. கூடுதலான மருத்துவர்கள் வரவழைக்கப்பட்டிருக்காங்க. ஒரு நெருக்கடியான நேரம், அதிகமான ஃப்ரீஸ் பாக்ஸ் அங்கே அந்த அந்த மருத்துவமனையில், அரசு மருத்துவமனையில் இல்லாததும், திருப்பியும் இது மாதிரி ஒரு நெரிசல் மிகுந்த ஒரு உணர்ச்சப்பட்ட நேரத்தில் வந்து மருத்துவமனை முற்றுகைக்குள்ளாகக்கூடாதுன்ற நோக்கத்திலையும் விரைவாக செய்து முடிக்கப்பட்டதாக அவங்க சொன்னதா வழக்கறிஞர்கள், தொழிற்சங்க பிரதிநிதிகள் எங்கிட்ட சொன்னாங்க. இல்ல முதல்ல இல்ல பாதிக்கப்பட்ட எவ்வளவு பேரை சந்திச்சிருக்கோம், யார் யார் என்ன வார்த்தை சொல்லியிருக்காங்கன்ற வரைக்கும் இங்க இருக்கு. எவ்வளவு பாதிக்கப்பட்ட மக்களை சந்திச்சிருக்கோம், அவங்க என்னென்ன வார்த்தை சொல்லியிருக்காங்க, முடிஞ்ச அளவு அதை நாங்க உங்களுக்கு தரவுகளா கொடுத்துருக்கோம். வெளியாட்கள் அனுப்பப்பட்டாங்க, அவர்கள் வந்து கத்தியால கிழிச்சாங்க, எங்களுக்கு வேணும்னா அவங்க தான் தள்ளிட்டாங்க. இது வந்து 2000 பேர் கிட்ட அங்க வந்து வெளியில இருந்து ஆட்கள் வரவே யாருமே இத சொல்லல. இந்த கோலத்தை நீங்கள் விசாரிக்கிறீங்க? யாருமே இல்ல. அதாவது நாங்க அந்த சதி இல்லைன்றதை நாங்கள் எப்படி எங்கே உறுதி பண்ணோம் அப்படின்னு எங்கே உறுதி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாங்கள் மக்கள்கிட்ட கேட்கும்போது முன்னாடி ஏதாவது அசம்பாதம் இருந்துச்சா, உங்களை வேறு மாதிரி ஏதாவது நெருக்கடி பண்ணாங்க, பெண்களுக்கு ஏதாவது தொந்தரவு இருந்துச்சா, வந்து அதெல்லாம் நடந்திருக்காங்க, அதெல்லாம் ஸ்டேஷன்லாம் நடந்திருக்கு. சொல்லும் போது அவங்க அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க, திரும்பி திரும்பி நாங்கள் ஏன் அதையே சொல்கிறீங்கிறதுனால, ஆனால் வேறு வழியில் அவங்க கேள்வி எனக்கு திரும்பி அதுக்கு தான் கொண்டு போகுது. வாகனம் வருகிற அந்த நொடி வரை நெரிசலோ தள்ளுமுள்ளோ இல்லை, சாதாரணமாக இருந்திருக்கோம், சாதாரணமாக அந்த இடத்துல. அதனால தான் அவ்வளோ பேர் ரொம்ப நெரிசல் தள்ள முடியுதுன்னா, இல்லை ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அதுக்கு முன்னாடி மக்கள் வெளியே போயிருப்பாங்க. அதுதான் அவங்களோட பதிலாக இருந்ததே ஒழிய, யாரோ வெளியிலேருந்து வேண்டுமென்றே ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தினதா அவங்க சொன்ன பதிலிருந்து எங்களால் அறிய முடியல. அதுக்காக நாங்கள் காவல்துறை மேலே எந்த குற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லலை. அறிக்கையை படிச்சீங்கன்னா தான் காவல்துறைக்கு இல்லை. ஒரு நிமிஷம்ங்க, உளவுத்துறைக்கு எங்களுக்கு ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா சனிக்கிழமை வந்து கரூர் மாவட்டத்தில், கரூருக்குள்ளார டவுனுக்குள்ளார எப்படி கூட்ட நெரிசல் வரும், குறிப்பாக இந்த லீவு நாட்களில் என்ன எதிர்பார்க்கப்படும், குறிப்பாக விஜயுடைய ரசிகர்கள் எப்படி இருப்பாங்கன்றது வந்து உளவுத்துறைக்குடைய ஒரு கணிப்பு இருந்திருக்குன்றது வந்து எப்படி வந்து தவற விட்டார்கள், அல்லது அது எந்த வகையில் அதை கேள்விக்கு உட்படுத்த வேண்டும் என்பதை நாங்கள் ஸ்ட்ராங்காக வச்சுருக்கோம் இங்கே. ஏன்னா 10,000 பேர் வரதா சொன்னாலும் காவல்துறை 20,000 பேர் வரும் நாங்கள் கணிச்சோன்றது காவல்துறையோட எங்ககிட்ட சொன்னது. நாங்கள் அதை முன்வைக்கிறோம். 20,000 பேர் வர, அப்போ 20,000 பேர் கூடுவாங்கன்னா 10,000 பேருக்கு தான் அந்த இடம் உரியதாக இருந்ததுன்னா 20,000 பேர் கூடுவாங்கன்னா அதை முதலியே அவங்க அனுமதியை மறுத்திருக்கணுன்றது எங்களோடது. 20,000 கூட வழி இல்லைன்னா இல்லை செல்வி கூடுனது 20 மேல. அவங்க நீங்க யார் இந்த சம்பவத்துக்கு முழு பொறுப்பு? இல்ல, ஒரு முழு ஒட்டுமொத்த பொறுப்பையும் ஒருத்தர் தலையில சுமத்தணும்லங்க. ஆய்வின் இந்த சொன்னதன் அடிப்படையில் இல்ல அது, அதாவது முதன்மை பொறுப்பு, முக்கிய பொறுப்பு அப்படின்றது வந்து நமக்கு, நாங்கள் வந்து அருணா ஜெகதீசன் அவங்களுடைய விசாரணையும் நடத்தப்படணும்னு நாங்கள் விரும்புகிறோம். சரிங்களா? அது உச்சநீதிமன்றம் அரசுக்கு தமிழ்நாடு அரசு அதை வந்து உச்சநீதிமன்றத்தை வந்து மேல்முறையீடு நடத்தணும் தான், சிபிஐ அறிக்கையெல்லாம் வரட்டும். ஆனால் இதில் முதன்மை முக்கிய பொறுப்பாக நாங்கள் இது வரைக்கும் கிடைச்சதில் நாங்கள் கருதுறது என்னன்னா, மீண்டும் மன்னிச்சுக்கோங்க, நாங்கள் வார்த்தை திரும்பி சொல்ல வேண்டியது இருக்குது.
இந்த வாகனம் கொஞ்சம் முன்னாடியே வந்திருந்தா, இல்லைன்னா சொன்னபடி ஒரு 30 மீட்டருக்கு 50 மீட்டருக்கு முன்னாடி நிறுத்தி அவர் பேசியிருந்தால் இவ்வளோ ஒரு நெருக்கடி வந்திருக்காது அப்படின்ற ஒரு கூற்று இருக்கிறதுனால இவ்வளவு கூட்டத்தை அதிகப்படுத்தி கூட்டணும் அப்படின்ற நோக்கத்தோட விஜய் வந்து மிக மிக மெதுவாக நாமக்கல்லிருந்து கரூர் வந்தது ஒரு முதன்மை காரணமாக இருக்குது. ஆனால் இதை ரொம்ப தெளிவாக பொதுமக்களுக்கு தெரியாது. ஆனால் அரசு காவல்துறை மிக சரியாக 20,000 பேர் கணிச்சிருக்கிற அந்த காலகட்டத்தில் காலையிலிருந்து உடனேலாம் அந்த கூட்டம் வரல. காலையிலேருந்து கிட்டத்தட்ட 8:30 மணியிலேருந்து அந்த இடத்துல அந்த வெளிச்சாம்பரை சுற்றி வந்து மக்கள் குவிய ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஒரு பொண்ணு 2 குழந்தைங்க இறந்து போனதில்ல, அவர் எல்லாம் 12:30 மணிக்கு வராரு. இதே மாதிரி பாதிக்கப்பட்ட சில குடும்பம் 4 மணிக்கு வருது, 3 மணிக்கு வருது. வேலுச்சாமிபுரம் பக்கத்தில் இருக்கவங்க மட்டும்தான் இதில் பார்க்குறாங்க சோஷியல் மீடியாவில், அவங்க மட்டும் தான் 4:30-5 மணிக்கு அந்த இடத்துக்கு வராங்க. மற்றவங்க எல்லாமே அவன் வந்துவிட்ட சூழலில் காவல்துறை இன்னும் கூடுதலாக காவலர்களை அங்கே அனுப்பிச்சு கூட்டத்தை வந்து ஒழுங்குபடுத்தியிருக்கணும். இப்போ அவங்களுக்கும் இதில் நம்ம வந்து அவங்களுக்கும் கூடுதலான பொறுப்பு இருக்கிறதா தான் நம்ம வந்து கருதுகிறோம். ஆனால் முதன்மை பொறுப்பு இதில் ஏன்னா ஒரு அந்த முதன்மை பொறுப்பு வந்து நம்ம வந்து தாவேகா நிர்வாகத்துக்கு இருக்கிறதா கருதுகிறோம். இதே டோன்ல பேசுறாங்க. முதன்மை பொறுப்பு விஜய் தான், எங்களோட மரணத்துக்கு காரணம் விஜய் தான் அப்படி முதன்மை பொறுப்பு நாங்க சொல்லல, முதன்மை பொறுப்புன்னு சொல்லல, விஜய் தான் காரணம்னு சொல்லல. ஏற்படுறதுக்கு நெருக்கடி ஏற்படுறதுக்கான காரணத்தை அவங்க சொன்னது திரும்பி தான் சொல்ல வைக்கிறீங்க. அப்படி யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்படி ஒரு கேள்வி கேட்கறது சரியா இருக்கு. சொல்ல மாட்டாங்க. இந்த கேள்வி ரொம்ப இரலவென்ட். இல்ல, முதன்மை காரணம் கூட்ட நெரிசல். அதனால தான் ரசிக மனப்பான்மை ஒருமை. அதுதான் சொல்றோம். ஏன் சொல்றோம்னா ரசிக ஒரு நிமிஷம் இல்ல ரசிக மனப்பான்மை இதை மட்டும் முடிச்சு அப்புறம் பேசுறேன். ரசிக மனப்பான்மை இல்ல ரசிக மனப்பான்மை ஏன் சொல்றோம்னா வந்திருந்த அத்தனை பேரும் பாதிக்கப்பட்ட குடும்பத்திலிருந்து வந்திருந்த அத்தனை பேரும் பொதுமக்கள் எல்லாரும் விஜயை பார்க்க போனோம். அவர் வந்து எனக்கு பிடிக்கும். என்னம்மா 2 குழந்தைங்க சின்ன குழந்தைங்களோட எப்படி அவ்வளோ கூட்டத்துக்கு போனீங்க? இல்லை என் பிள்ளைங்களுக்கு விஜய் டான்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். எல்லாரும் ஜெயான்னு ஒரு அம்மா இறந்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து இன்ஜினியரிங் முடித்த ஒரு பொண்ணு ஒர்க் ஃப்ரம் ஹோமில் அந்த வீட்டில் இருக்காங்க. இன்னொரு இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்க ஒரு பிள்ளைங்க அவங்க சொல்கிறாங்க கரூருக்கு விஜய் வந்துட்டார்ல அதனால பார்க்க போனோம். இது பரவலாக நாங்கள் பார்த்த அனைத்து இடங்களிலும் பாதிக்கப்பட்ட குடும்பம் என்கிட்ட முன் வச்சது. கட்சிக்கு அதுக்கும் சம்மந்தம் இந்த வார்த்தையே சொல்கிறாங்க. கட்சிக்கு எங்களுக்கும் சம்மந்தம் இல்லைங்க. விஜய் பிடிக்குங்க, என் பிள்ளைக்கு விஜய் பிடிக்குங்க. 9 வயது குழந்தை அது. என் பிள்ளைக்கு விஜய் பிடிக்குங்க, அதனால நான் கூட்டிகிட்டு போனேங்க. அந்த ஒரு கணவர் சொல்கிறாரு என் மனைவிக்கும் என் பிள்ளைங்களுக்கும் விஜய்னா ரொம்ப பிடிக்கும், அதனால அவங்க போனாங்க. நான் வந்து வேலைக்கு போனதுனால கூட போக முடியல. அப்போது ஒட்டுமொத்த தரப்பும் பாதிக்கப்பட்ட அதன் பிறகு எங்கள் குழு சார்பாக பெண்கள் அமைப்பாக நாங்கள் வந்து இதை கண்டறிய வேண்டும், உண்மை என்னன்றதை பார்க்கணும், இனியும் இந்த மாதிரியான ஒரு துயர் சம்பவம் நடக்கக்கூடாது என்பதற்கான ஒரு வழியை வந்து அரசுக்கு நாங்கள் சொல்லணும்னு நினைச்சோம். அந்த வகையில் வந்து ஏற்கனவே சுதா அவர்கள் பல விஷயங்களையும் சொல்லிட்டாங்க, சரஸ்வதி அவர்களும் பேசினாங்க. சிறப்பு அழுத்தம்ன்ற வகையில் ஒரு சில விஷயங்களை நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். அதாவது இந்த சம்பவத்திற்கு வந்து எவருடைய சதியோ உள்நோக்கமோ இல்லை என்பதை நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். சதித்திட்டம் இருக்கிறது, இவர்களுடைய சதித்திட்டம் அவர்களுடைய சதித்திட்டம் என்று எதுவுமே இல்லை. உள்நோக்கமாக கட்டாயமாக ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி இந்த நெருக்கடியை கொண்டு வரணுன்ற உள்நோக்கமும் எவருக்கும் இல்லை என்பதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். அதே சமயத்தில் நாங்கள் விஜய் அவர்களுக்கு கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, இதுவரைக்கும் பலரும் சொன்னோமே ஒழிய அவரிடம் அந்த கேள்வியை கேட்கல. அந்த கேள்வி என்னவென்றால் 8:45 மணிக்கு 27ஆம் தேதி காலை நாமக்கலுக்கு வந்திருக்க வேண்டிய விஜய் அவர்கள் 8:45க்கு சென்னையில் தனி விமானத்தில் கிளம்புகிறார் என்ற தகவல் வந்தது. இந்த காலதாமதம் தான் துவக்கமான காலதாமதம். ஒரு நிகழ்ச்சி நடக்க வேண்டிய நேரத்தில் அப்பொழுது தான் ஒரு இடத்துலேருந்து கிளம்புற ஒரு தலைவர் வந்து ஏன் இந்த தாமதம், இதை அடுத்தடுத்து எல்லா தாமதமும் வேண்டுமென்ற தாமதமோ அல்லது யதார்த்தமான தாமதமோ அதை நம்ம வந்து உள்ளே பார்க்க தெரியும். ஆனால் இந்த 8:45க்கு ஏன் கிளம்பினார் என்பதற்கு விஜய் இன்னும் பதில் சொல்லவில்லை. இதை நாங்கள் வந்து இந்த பத்திரிகை வாயிலாகவும் நாங்கள் அதை கேட்க விரும்புகிறோம். அவர்
மக்கள் மேடையில் பொதுமக்களுக்கு வந்து இதை சொல்ல வேண்டிய பொறுப்பில் இருக்கிறார். அந்த விளக்கத்தை அவர் கொடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். அதே மாதிரி இன்னொரு பெரிய ஒரு குறையாக பார்ப்பது, ஒரு முக்கியமான காரணமாக பார்ப்பது, விஜயுடைய பரப்புரையில் கொள்கை பிடிப்போ அல்லது அரசியல் பார்வையோ இல்லை என்பது வந்து மிகப்பெரிய ஒரு குறைபாடு. அவர் வந்து எல்லா இடத்துலையும் போகும் பொழுது மக்கள் மட்டுமல்ல, நடிகரை பார்க்க வேண்டும் என்ற மனப்பான்மை மட்டுமல்ல, அவருக்கும் கூட்டத்தை காட்ட வேண்டும் என்ற ஒரு மனப்பான்மை மட்டும்தான் இருக்குது. சனிக்கிழமையை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த பிரச்சாரங்களோ அல்லது குறிப்பாக கரூரில் சனிக்கிழமை என்பது வந்து ஒரு கூட்ட நெரிசலான நாள். எல்லா தெருவுலேயும் கூட்ட நெரிசல் இருக்கும். காரணம், டெக்ஸ்டைல் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நகரம். அந்த இடத்துல வந்து சனிக்கிழமை தான் வந்து வார இறுதியில் அவர்களுக்கு சம்பளம் கொடுக்கப்படும், வார சம்பளம் கொடுக்கப்படும். அதை வாங்கி கொண்டு அவர்கள் வீடு திரும்பக்கூடிய ஒரு காலம் என்பது. அதே மாதிரி காலாண்டு தேர்வு, ஆயுத பூஜை லீவு என்று விடுமுறை நாள், பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கான விடுமுறை நாள். இந்த நாளெல்லாம் கணக்கில் வச்சுட்டு பார்க்காம அதன் பிறகு எங்கள் குழு சார்பாக பெண்கள் அமைப்பாக நாங்கள் வந்து இதை கண்டறிய வேண்டும், உண்மை என்னன்றதை பார்க்கணும், இனியும் இந்த மாதிரியான ஒரு துயர் சம்பவம் நடக்கக்கூடாது என்பதற்கான ஒரு வழியை வந்து அரசுக்கு நாங்கள் சொல்லணும்னு நினைச்சோம். அந்த வகையில் வந்து ஏற்கனவே சுதா அவர்கள் பல விஷயங்களையும் சொல்லிட்டாங்க, சரஸ்வதி அவர்களும் பேசினாங்க. சிறப்பு அழுத்தம்ன்ற வகையில் ஒரு சில விஷயங்களை நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். அதாவது இந்த சம்பவத்திற்கு வந்து எவருடைய சதியோ உள்நோக்கமோ இல்லை என்பதை நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். சதித்திட்டம் இருக்கிறது, இவர்களுடைய சதித்திட்டம் அவர்களுடைய சதித்திட்டம் என்று எதுவுமே இல்லை. உள்நோக்கமாக கட்டாயமாக ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி இந்த நெருக்கடியை கொண்டு வரணுன்ற உள்நோக்கமும் எவருக்கும் இல்லை என்பதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். அதே சமயத்தில் நாங்கள் விஜய் அவர்களுக்கு கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, இதுவரைக்கும் பலரும் சொன்னோமே ஒழிய அவரிடம் அந்த கேள்வியை கேட்கல. அந்த கேள்வி என்னவென்றால், 8:45 மணிக்கு 27ஆம் தேதி காலை நாமக்கலுக்கு வந்திருக்க வேண்டிய விஜய் அவர்கள் 8:45க்கு சென்னையில் தனி விமானத்தில் கிளம்புகிறார் என்ற தகவல் வந்தது. இந்த காலதாமதம் தான் துவக்கமான காலதாமதம். ஒரு நிகழ்ச்சி நடக்க வேண்டிய நேரத்தில் அப்பொழுது தான் ஒரு இடத்துலேருந்து கிளம்புகிற ஒரு தலைவர் வந்து ஏன் இந்த தாமதம், இதை அடுத்தடுத்து எல்லா தாமதமும் வேண்டுமென்ற தாமதமோ அல்லது யதார்த்தமான தாமதமோ அதை நம்ம வந்து உள்ளே பார்க்க தெரியும். ஆனால் இந்த 8:45க்கு ஏன் கிளம்பினார் என்பதற்கு விஜய் இன்னும் பதில் சொல்லவில்லை. இதை நாங்கள் வந்து இந்த பத்திரிகை வாயிலாகவும் நாங்கள் அதை கேட்க விரும்புகிறோம். அவர் மக்கள் மேடையில் பொதுமக்களுக்கு வந்து இதை சொல்ல வேண்டிய பொறுப்பில் இருக்கிறார். அந்த விளக்கத்தை அவர் கொடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். அதே மாதிரி இன்னொரு பெரிய ஒரு குறையாக பார்ப்பது, ஒரு முக்கியமான காரணமாக பார்ப்பது, விஜயுடைய பரப்புரையில் கொள்கை பிடிப்போ அல்லது அரசியல் பார்வையோ இல்லை என்பது வந்து மிகப்பெரிய ஒரு குறைபாடு. அவர் வந்து எல்லா இடத்துலையும் போகும் பொழுது மக்கள் மட்டுமல்ல, நடிகரை பார்க்க வேண்டும் என்ற மனப்பான்மை மட்டுமல்ல, அவருக்கும் கூட்டத்தை காட்ட வேண்டும் என்ற ஒரு மனப்பான்மை மட்டும்தான் இருக்குது. சனிக்கிழமையை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த பிரச்சாரங்களோ அல்லது குறிப்பாக கரூரில் சனிக்கிழமை என்பது வந்து ஒரு கூட்ட நெரிசலான நாள். எல்லா தெருவுலேயும் கூட்ட நெரிசல் இருக்கும். காரணம், டெக்ஸ்டைல் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நகரம். அந்த இடத்துல வந்து சனிக்கிழமை தான் வந்து வார இறுதியில் அவர்களுக்கு சம்பளம் கொடுக்கப்படும், வார சம்பளம் கொடுக்கப்படும். அதை வாங்கி கொண்டு அவர்கள் வீடு திரும்பக்கூடிய ஒரு காலம் என்பது. அதே மாதிரி காலாண்டு தேர்வு, ஆயுத பூஜை லீவு என்று விடுமுறை நாள், பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கான விடுமுறை நாள். இந்த நாளெல்லாம் கணக்கில் வச்சுட்டு பார்க்காம அவர் கணக்கில் எடுத்துக்கிட்டாரு. ஆனால் உளவுத்துறை கணக்கில் எடுத்துச்சான்றது எங்களுக்கு ஒரு கேள்வி இருக்குது. அவர் கணக்கு எடுத்து தான் 12 மணிக்கு வருவார் என்று அறிவிக்கப்பட்ட ஒரு செய்தி அவர்களுடைய ட்விட்டர் பக்கத்தில், அஃபிஷியல் ட்விட்டரில் வந்து போட்டிருக்காங்க. ஆனால் 3 மணிக்கிலிருந்து 10 மணி வரைக்கும் பர்மிஷன் வாங்கியிருக்காங்க. அடுத்த தகவல் 3 மணிக்கு என்று வரதும், அதுக்கு மேலே அவர் வந்து 7 மணிக்கு வந்ததுக்கு காரணமே வந்து சனிக்கிழமையில் கட்டாயமாக
தொழிலாளர்களுடைய கூட்டம் அதிகமாக இருக்கும் என்பதை கணக்கு போட்டு தான் இந்த கூட்டத்தை காட்டணுன்றதுக்காக தான் வந்திருக்கான்றது. ரெண்டாவது, அரசியல் உள்நோக்கத்தோடு அவர் இந்த தேதியை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. டிசம்பர் மாதம் நடத்த வேண்டிய இந்த மாநாட்டிற்கு 3 மாதங்களுக்கு முன்னதாகவே பர்மிஷன் கேட்கப்பட்டிருக்கிறது. அப்பொழுது காவல்துறையிலிருந்து சொல்லப்பட்ட தகவல், இவ்வளோ ஏர்லியாக நீங்கள் வந்து கேட்காதீங்க, இன்னும் நாள் இருக்குது என்று சொல்லி அனுப்பிவிடுறார்கள். அதுக்கடுத்து வந்து முப்பெரும் விழா வந்து திமுகவால் நடத்தப்படும் பொழுது அந்த ஒரு காரணத்துக்காக தனது பலத்தையும் காட்ட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக இதை ப்ரீபோன் பண்ணி 27ஆம் தேதி நடத்த வேண்டும் என்று 24ஆம் தேதியிலிருந்து பர்மிஷன் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆக மிகப்பெரிய நெருக்கடியில் இந்த பர்மிஷன் அவர்கள் பெற்றிருக்கிறாங்க என்ற ஒரு தகவலை நம்ம பார்க்குறோம். அப்போ அரசியல் உள்நோக்கம் என்பது கூட்டத்தை காட்டி மட்டுமே ஒரு கட்சியை நடத்த வேண்டும் என்ற நோக்கம் என்பதெல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கிறது என்பதை நாங்கள் இந்த சம்பவத்தில் பார்க்குறோம். அதே மாதிரி காவல்துறையிலிருந்து இந்த ஏற்கனவே சுதா சொன்னது மாதிரி அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணியிருந்தாங்கன்னா, அவருடைய அடுத்த கட்ட தலைவர்கள் பொறுப்பாளர்கள் ஃபாலோ பண்ணியிருந்தாங்கன்னா எவ்வளோ பெரிய ஒரு நெருக்கடியும் துயர சம்பவத்தையும் தவிர்த்திருக்கலாம் என்பது எங்களுடைய கணிப்பு கருத்து. காரணம் வந்து ஒரு 32-35 மீட்டருக்கு முன்னதாகவே நிறுத்திவிட சொல்லி வலியுறுத்தி பல வகையில் சொல்லியிருக்காங்க. அவர்கள் கேட்க தயாராக இல்லை. எங்கே வந்து நாங்கள் வந்து ஃபோக்கஸ் லைட் வச்சுருக்கோமோ, பேசுவதற்கான இடத்த குறிச்சிருக்கோமோ அங்கே தான் போவோம் என்று பிடிவாதம் பிடித்து நகர்ந்திருக்காங்க. அதுவும் சுதா சொன்னது போல் தவறான வழியில் அவருடைய திட்டமிட்டது வந்து இடது பக்கமாக, ரோட்டினுடைய இடது பக்கமாக போய் யூடர்ன் பண்ணி வர வேண்டியதற்கு பதிலாக ஏற்கனவே கூட்டம் இங்கே தான் வந்து சேருவார் என்ற இடத்துல தான் பெண்கள் மத்தியானத்திலிருந்து அதிகமாக ஒரு 10 பேர் இருக்காங்கன்ன உடனே வர பெண்கள் எல்லாம் பெண்களாக நிற்கலான்று எல்லா பெண்களும் கூடியிருந்த இடமாக ஆகிவிட்டது. அது குழந்தைகளோட பெண்கள் சேர்ந்த இடமாக மாறிவிட்டது. அந்த கூட்ட நெருக்கடியும் அந்த இடத்துல தான் ஜாஸ்தியாக இருந்திருக்கு. அதுக்குள்ளார இவ்வளோ பெரிய வாகனத்தை வந்து கொண்டு செலுத்தியது என்பது வந்து ஒரு அறிவியலித்தனமும் ஒரு பொறுப்பற்றத்தனமும், அது என்ன வார்த்தை சொல்கிறதுன்னு தெரில. தன்னுடைய ஒரே நோக்கம் கூட்டத்தை காட்டணுங்கிற அந்த ஒரு வெறியில் வந்து இதை செய்யப்பட்டிருக்கோன்றது வந்து நாங்கள் வந்து வன்மையாக கண்டிக்கிறோம். ஸோ அதே மாதிரி இன்னொரு அப்சர்வேஷன் வந்து நாங்கள் வந்து இதை கட்டாயமாக ஆய்வுக்கு உட்படுத்தணும்னு பார்க்குறோம். ஒவ்வொரு முறையும் விஜய் எந்த இடத்துக்கு பரப்புரைக்கு சென்றாலும் ஒரு 2000 பேர் வந்து பைக்லேயும் கார்லேயும் அல்லது பின்னாடி வந்து பின்தொடர்ந்து வருகிறார்கள் என்ற ஒரு